காலிஃப்ளவர் வச்சு கம்பு மாவில் ஒரு அடை பண்ண போகிறோம். இந்த கம்பு மாவு போட்டிருக்கேன், ஒரு கப்பு 1.5 கப்பு இருக்கும் மாவு போட்டிருக்கேன். அதுக்கு புதினா கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை, வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் 2. இந்த காலிஃப்ளவர் வந்து ஒரு ஃப்ளவர் எடுத்து நல்லா வெந்நீரில் போட்டு அலம்பி இதை வச்சுருக்கேன். இதையும் இந்த முருங்கைக்கீரை போட்டு பிசைகிறதுக்கு அந்த அடைக்கு இந்த ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் சோம்பு, சீரகம், 2 துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் பாருங்கள். இது இந்த காலிஃப்ளவர் இது ரெண்டுத்தையும் நறுன்னு போட்டு அரைச்சிட்டு வர போகிறேன் மிக்சியில். பாருங்கள், இந்த மிக்சியில் போட்டு இந்த பச்சை மிளகா, சோம்பு, சீரகம், இஞ்சி எல்லாம் அரைச்சேன். இந்த காலிஃப்ளவரையும் நல்லா நறுன்னு நுணுக்கி வச்சுட்டேன் பாருங்கள். வெங்காயம் போட்டுட்டேன், இந்த கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அடை மாவு பதத்துக்கு இதை முதல்ல இந்த ஈரப்பதத்துலேயே பிசைங்க. பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசையலாம். இப்போ பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, அடை சூப்பராக இருக்குது பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வெஜிடபிள் போன மாதிரி இருக்கும். கேரட்டு கூட இதில் போடலாம். நம்ம சின்னதாக குட்டி குட்டியாக பீன்ஸ்லாம் கூட நறுக்கி போடலாம். நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் போட்டேன், குழந்தைங்களுக்கு கண்ணு தெரியாமல் சாப்பிட்டோம் அப்படின்னு. அதுவும் இந்த கம்பு மாவில் நிறைய கால்சியம், அது ரொம்ப நல்லது பசங்களுக்கு. இது பாருங்கள், இதை எடுத்துகிட்டு இன்னொன்று தட்டலாம். நம்ம பாருங்கள், சின்ன உருண்டையாக உருட்டிட்டு உங்களுக்கு முடிஞ்சால் இப்படி தட்டுங்க. உங்களுக்கு சுடும் கை அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி தண்ணியில் கையை தொட்டுட்டு இப்படி தட்டலாம். தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு சின்ன வாழை இலையிலையோ பிளாஸ்டிக் பேப்பர்லேயோ தட்டிட்டு அதுக்கப்புறம் கையில் எடுத்து இதில் போட்டுடலாம். வாழை இலைன்னா கூட அப்படியே போடலாம், பேப்பர் போட்டுறாதீங்க, அது போய் ஒட்டிக்கும் சூட்டுக்கு. அப்படியே தட்டி விட்டுருங்க. எண்ணெய் வந்து நல்லாவே கொஞ்சம் தாராளமாக விடுங்க. எண்ணெய் வந்து அடைக்கலாம் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு விடுங்க. இதை திருப்பி போட்டுட்டு திரும்பி எப்படி விடுறேன்னு காமிக்கிறேன். திருப்பி போட்டுட்டேன்பா. இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த தோசை கரண்டியில் இப்படி ஒரு 4 பஞ்ச் பண்ணிவிட்டு எண்ணெயை இப்போ இப்படி விடுங்க. சூப்பராக முருகலாக வெந்துட்டுருக்கும். அதே மாதிரி இந்த மாவு ரொம்ப டைட்டாக பிசையாதுங்கப்பா. பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அடை நல்லா இருக்காது. கொஞ்சம் இது பாருங்கள், இப்படி தலை இருக்கணும். டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா அது உள்ளே வேகாது, அடை வந்து ஹார்டாக இருக்கும், மென்று சாப்பிட முடியாது. இந்த மாதிரி தலைன்னு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சூப்பராக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த காலிஃப்ளவர் நுணுக்கி போட்டோம் இல்லைங்களா, அதில் பிடிக்கிற பிடி அளவுக்கு தான் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி அளவுக்கு தெளித்து பிசைஞ்சிக்கிட்டேன் மாவு. நான் நீங்களும் இதே மாதிரி பிசைஞ்சு தட்டி பாருங்கள், சூப்பராக இருக்கும் அடை. இதுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை தான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் இருக்க சாம்பார், ஊறுகாய் அந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்லாம். இதுக்குன்னு ஒரு சட்னி தேவையில்லை. நம்ம காரம் போட்டுட்டோம், அதுலேயே உப்பு இருக்குது, காய் இருக்குது, எதுவுமே அவசியம் இல்லை. இதுவே சூப்பராக இருக்கும். செய்து சாப்பிட்டு பாருங்கள். வாழ்க வளமுடன்.